இப்படி மாடாங்க வச்சுக்கிறேன் அடியா புடியாடா புறாவுக்கு பண்ணுறியா நாளா வீடு ஊரா புடியா ஆனா ஊரா போட்டாங்க ஏங்க அடுத்து விட்டு புடி அடாச்சு வாங்கிடா சொல்லு கணவனே திஸ் இஸ் மாமா பரிவர்ன டேய் என்னடா மொட்டை காமிக்கிற ஏய் அட விட்டு போ மொட்டை காமிக்காத அடிக்காத ஓவுது ஐயா உங்களை மாலை என் கூட்டுக்கிறா ஒரு முண்டை அவளுக்கு எடுத்த வெளிய தண்டை அவள் எட்ட முண்டை அதுக்கு வைத்து இரவாசிக்கிற முண்டை எடுத்த ரெண்டை சாவ நம்ம பையன்டா விடுறா அவன் நம்ம பையன் விடுங்க சொல்லு என்ன அவன் புள்ள அதனால நீ அடிக்கிட்டே எங்க அப்பா அம்மா பெத்து போட்டு வச்சிருப்பாங்க ஏன் நீ அடிச்சுல செத்துட்ட எங்க அம்மாவுக்கு புள்ள நீ அடிச்சு நான் செத்துட்டேன் எங்க அம்மாவுக்கு புள்ளிய வரையான்னு சொல்றேன்னா எங்க அம்மாவுக்கு புள்ள கொடுத்தியா என்ன ஓ மை காட் யார் கையில புடிங்க முடியாது கிச்சா கிச்சாவும் அண்ணா அவங்க அக்கா நீங்க என்ன கேக்குறீங்க சீமந்தமா புட்டு கொடுப்பாங்களா அண்ணா உட்காந்துட்டாருண்ணா அப்ப யாரு இவரு நாளைக்கு வரும் சொல்லிட்டு வச்சானே கொரோனா ஒரு உட்காரு உட்காரது ஆய்வு உட்காரு சிலவுல ஒரு மெட்டாக்சி இது வர பீரோல துணி மாட்டிக்கிட்டுறா சைடில் ஆக்கறா ஸ்க்ரூல மாட்டிக்கிட்டுறா ஓல்டு லூசா போட்டுக்கிட்டுறா ஓல்டு லூசா இந்த பீரோவா டேய் பீரோ அது இல்ல கீழ பீரோ உட்காருங்க டேய் அட போமா உட்காருங்க கோபுரங்க உட்காரு நான் சொல்லுவேனா எனக்கு எமனே யாரா நீதான்டா வந்ததே நீதானே நீ ஒழுங்கா இருந்தா இவன் ஒழுங்கா இருப்பா சரி ஒழுங்கா யார பிஷப் பண்ணவே வையா ஏய் சாமி நான் கலக்காமல எங்க அம்மாக்கு ரொம்ப நாளா ஆசைங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு கோயில்ல அவங்க அம்மாவுக்கு என்னடா வயசு உங்க அம்மாவுக்கு 45 நடக்கும் 45 வயசுல உங்க அம்மாவுக்கு ஆசை வருது ஏய் எந்த ஆசை சொல்ற நீதான் எங்க அம்மாவுக்கு ஆசை நீடா ஒரு புள்ள இருக்குன்னா கல்யாணம் பண்ணி பாக்கணும் ஏய் பெத்தவங்களுக்கு அந்த கடமை இருக்குதானே செய்யும் புள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சனா பேர்ல பேச்ச பெத்து கொடுத்தனா பாத்துட்டு அவங்க பாட்டு போய் சேருவாங்க உட்கார்ந்து டூருக்கு போவாங்க ஊர்ல நடந்த விஷயம் என்கிட்ட சொல்றதுக்கு அதானே
ஆக்சுவலி நான் ஒரு டிரைவர். டிரைவர் என்ன ஃளைட் ஓட்டுறியா? கப்பல் ஓட்டுறியா? ட்ரெயின் ஓட்டுறியா? லாரி டிரைவர். லாரி டிரைவர் சொல்லடா. நான் லோக்கல்ல ஓட்டுறது. ஏமா? அதர் ஸ்டேட் வெளி மாநிலம். வெளி மாநில? ஹைதராபாத், அமெரிக்கா, மும்பை, டெல்லி, ஜப்பான், கல்கத்தா, ஹாங்காங் அந்த மாதிரி இடம் ஓட்டுறேன். அமெரிக்காவுக்கு லாரி ஓட்டுற ஒரே டிரைவர் நீ தான். நேரா போன சென்னை ஹார்பர்ல லோடு ஏத்து. ஹார்பர்ல லோடு ஏத்தி எனக்கு லோடு ஹாங்காங்ல கட்டிச்சு. ஹாங்காங் கட்டிக்குது. ஆமா. அங்கிருந்து ஹாங்காங்ல வந்தேன். ஹாங்காங் வந்த உடனே எங்க அம்மா போன் பண்றாங்க. அன்னைக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணோன்னா பையா இன்னைக்கு நாலு நல்லா இருக்குது. நீங்க பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்றாங்க. நீங்க பொண்ணு பார்க்க போறேன் நாலு நல்லா இருக்குது. மெட்ராஸ் போய் பொண்ணு பார்க்க வந்து விரும்பி கேக்குறாங்க. எனக்கு மெட்ராஸ் பொண்ணு தான் வேணாம். ஏன்டா மெட்ராஸ் பொண்ணு வேணாம்டா? இந்த லெகின்ஸ் டி-ஷர்ட் சூத்த தூக்கி நான் போடா. ஏய் யாரா அவன்? மெட்ராஸ்ல இருக்கிறவங்க கிராமத்துல இருந்து போனவங்க தான்டா. ஓ இதனால கிராமத்து கலாச்சாரம். சரி கிராமத்துக்கு போனா குடும்பத்துக்கு போனா பாருமா நீ சொல்லிட்டு. நாளா போனா ஒரு கிராமத்துல பொண்ணை பார்த்தாங்க. வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு நாள் வச்சிட்டாங்க. நான் ஹாங்காங்ல இருக்கிறேன். ஹாங்காங்ல இருக்கிற. போன் பண்ணி வாடான்றாங்க. என்ன பண்ண வாடகை சைக்கிள் எடுத்தா ஒரே வாரத்துல வீட்டுக்கு வந்து ஹாங்காங்ல இருந்து வாடகை சைக்கிள்லயே வாடகை சைக்கிள் எடுத்து டீசல் ஃபுல் பண்ணியா? போடுறோம். சைக்கிள் சைக்கிள் கட்டி ஏங்க ஹாங்காங்ல இருந்து வந்தால கட்டாடி மேல சைக்கிளுக்கு என்ன மேல் ஐயா பச்சை கண்ணை செத்துறாங்க. யாக்கிட்ட பச்சை எடுத்து போடியா? அது கூட இப்படிதான் அடிப்பாங்க மொத்தம். ஏய் சைக்கோ கறி மேல ஆதி போலமா? ஆதி மூணு ஏய் புலமத்து போடா. போடா. ஒரே வாரத்துல வச்சிட்ட. ஒரே வாரத்துல வீட்டுக்கு வந்தேன். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சிச்சு. அன்னைக்கு நைட் என்ன நாள்? கல்யாணம் முடிஞ்சா நான் முடிஞ்சிருவே. வந்துட்டு அடடா. என்னடே அந்த 67 கண்ணே கண்ணாடிக்கு ஐயா பஞ்சாபத்து வாங்கி போறா. பாவி. அடே அது ஒரு பாவனை சொன்னது. ஓ அந்த பாவனிய சொல்றீங்களே. சொல்லுப்பா சொல்லு. எனக்கு அன்னைக்கு நைட்டு முதலிரு நானும் உள்ள ரெடியா உட்காந்துக்கிறேன். என் மொண்டாட்டி பால் பாய்ச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டு உள்ள வர. பாட்டு பாடிக்கிட்டு உள்ள வரா. பாடிருக்கு பீடிருக்கு. பால் இருக்கு பழம் இருக்குறாங்க. சரி பால் இருக்கு பழம் இருக்கு பாடி வந்து உள்ள வரா. பாட்டு பாடிக்கிட்டு உள்ள வந்தா பால் வச்சு டேபிள் மேல வச்சுட்டா. என் பக்கத்துல வந்து உட்காந்தாங்க. மாமானு கைய வச்சா. மாமானு கை வச்சா. போன் பண்ணிட்டான். அண்ணாச்சாட ஓனர் போன் பண்றாரு. லோடி அடிக்காச்சு திரும்பணும் லோடி ஆத்தன வாடா ஆங்காங்க. போச்சுடா அடிச்சுமே செத்து போச்சுடா. ஒரு ஆளு என்ன செய்வானா? அதானே நீ லோரி ஏத்த பாப்பியா இறக்க பாப்பியா? ஆங்காங்க லோரி ஏத்த பாப்பனா மெட்ராஸ் செட்டாதி இறக்க பாப்பனா? அப்படி விளக்கமா சொல்லு. எல்லாத்தையும் விளக்குவாங்கடா அவங்க. அறிவு கூட அவங்க கேக்குற அறிவு. முண்டாச்சி தின்னுனுக்கு என்ன பையன்? ஏமாத்தி வேறு வேறு உட்காந்துக்கிறான் அவங்க கேக்குற அறிவு. கொஞ்ச நாள் யோசிச்சுன்னு இல்ல. ஏய் புறா அவன் போய்டா. நான் சொன்னாலும் முன்னாடி உட்காந்துக்கிறான். தாலியா. தள்ளி உட்காருங்க. நீ என்ன பண்றீங்க? அப்படின்னா புளிய மத்த வேறு வேறு. ஏங்க அவங்க ஓனர் சொல்றாங்க. ஓ அந்த ஓனர் ராப்பர்பே. ஏய் பிரபே. பிரபே. சம்பளம் கொடுக்குற சாமானாச்ச உன்ன சொல்லுமா? அச்சி கடக்கறாடி அம்மா. சிச்சி கடக்கறாடி அம்மா. அதுக்கு அடிக்கறாடி அம்மா. உட்காருங்க. எப்படியே உருட்டு வச்சிட்டு ஏஞ்சு உட்கார்ற. என்னடா கூட வேலைச்சேர் பண்ணி கல்யாணம் ஆச்சு. நீங்க முதலில் வச்சு எப்படி இருப்பான்னு தெரியாது அவனுக்கு. அவருக்கு என்ன அவசரமா? சரி போன் பண்ணிட்டாரு. அவரு போன் பண்ணோன்னு நான் என்ன பண்ணேன்? இந்த விஷயத்தை என் முன்னாடி சொல்றேன். எம்மா நான் ஹாங்காங் போக போறேன். நான் கிளம்பி போக போறேன்னா ஓனர் போன் பண்ணிட்டாரு நான் வேலைக்கு கிளம்பி போட்டுமா அப்படின்னு முதல்ல இருந்த உன் முன்னாடி எனக்கு சொல்றேன். அது என் முன்னாடி சொல்றேன். மாமா இன்னைக்கு போனா மாமா இன்னைக்கு கிளம்பி போ. ஏய் முதல்ல இருந்து இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு நடத்துக்கலாம். இல்ல ஒரு வாரம் பத்து நடத்திக்கலாம். ஒரு மாசம் பத்து நடத்திக்கலாம். ஆத்து தண்ணி அடிச்சு போறதுக்கு கத்து தண்ணி தானே எப்பனாலும் கொண்டுக்கலாம் எப்பனாலும் குடிக்கலாம் அப்படின்னு உன் முன்னாடி சொல்றான். போனா தான் காலைல சம்பாதிக்க முடியும்னு சொல்றான். என்ன பொண்டாட்டியாவது சொல்லுவாளா? என் முண்டாட்டி சொல்றாயா? என் முண்டாட்டி 10 இட்லி என் முண்டாட்டி சொல்றாங்க. அந்த மாதிரி வார்த்தை சொல்றாங்க. ஆனா என் முண்டாட்டி கேட்க போறியா? அவ பத்தினியா பத்தினியா? பத்தினியா? ஆமா 10 ட்ரிபிள் பத்தினி. அது என்னடா ட்ரிபிள் பத்தினியா? நீ நல்ல தங்க சண்டல பேசி சண்டல பேசில கரம்பல பேசி. ஏய் விளக்கமா சொல்றா அவனுக்கு. நீ நல்ல தங்க சந்திரமதி. அந்த வழியில வந்து என் முண்டாட்டி கட்டு கரைச்சு கண்ணி இருக்கால அந்த வழியில வந்து உன் முண்டாட்டி ட்ரிபிள் பத்தினி. உன் முண்டாட்டி தான் எப்படின்னு தெரியாது. அவர் பொண்டாட்டி எப்படியா தெரியாதுன்னா அவர் பொண்டாட்டி ஹைவேஸ் போய் மரமா. ஏய் மச்சான் அம்மா போடா. ஏங்க அவன் கேக்குறான் அவனுக்கு சொல்ல ஹைவேஸ் போய் மரம்னா வரவும் வரவங்க உழுந்துருக்கு.
உனக்குதா? என்ன உழுதுட்டுக்கா சாப்பிட்டு போயிடு. என் பூண்டு நட்டா ஆகுது சொந்த மூணு ஆவாது. உங்களை ரசம் சாப்பிடுவோம் ஏய், அப்பா, சொல்றது யாரு கத்து? என் கதை தான். மனைவி கத்தாலும் சொல்லிக்கிறேன். என் மனைவி அண்டியா வர. தப்பு தான் உன் பொண்டாட்டி வந்தது. தப்பு தான் உன் ஏய், பொண்டாட்டி வந்தது. ஏடா, என் மேல தான் தப்பு. என்ன சொல்றாங்க? ஏய் உன் மண்டாட்டி காட்டி வந்து தப்பு தான் சொல்றான் அடி விட்டாங்க யா, சாத்தா வரியா? ஆல்ரெடி போயிடு. அது சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன்? நேரா போனா வாடகை செய்யிட்டு ஒரு இடத்துல ஆங்காங்க போயிட்டேன். ஆங்காங்க போன உடனே லாரி ரெடியா இருந்தது. லாரி ரெடிக்கு 6 பத்து தான். ஒரு மாசம் ஆச்சு நான் சென்னை வரேன். சைக்கிள போறதுக்கு ஒரு வாரம் லாரில வரதுக்கு ஒரு மாசம் இந்த மாதிரி சுத்தமான துபா ஒரு டிரைவரை பாக்கலாம் நெச்சி ஓட்டுனா. சரி அன்னைக்கு தான் முதலீடு விட்டுட்டுமே. ஆமா. நீங்க நான் போய் முதலீடு வச்சுக்கலாம். அப்படின்னு 6 வாரமா கிளம்புறேன் என் வண்டி 100ல கலவுது. கிளம்பிடுச்சு. நேரா போன ஸ்வீட் கடைக்கு போய் அல்வா ஒரு 1/2 கிலோ வாங்கி அரைக்கில வாங்கிடு பாதிச்சா ஒரு பாடு சாயில பாத்து சேரா பாதிச்சா ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கினேன். தூத்துக்குடி ஏய் ஒரு தூத்துக்குடி சாத்து போடுறா ஆர்வத்திலே வார்த்தைகள் தவறுது. உங்களுக்கு ஆர்வங்க ஆர்வம். எல்லாத்தையும் வாங்கிக்கினேன். ஏய். நைட்டு போய் மூட்டாண்ட கது தட்டினா ஏய். என் பொண்டாட்டி தண்ணி ஊத்திட்டு வந்து ஏன் ஒரு மாசமா தலைக்கு தண்ணி ஊத்தாதேண்டா வீட்டுக்கு தூரமாங்க. வீட்டுக்கு தூரம்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா ஏய், மாதத்திற்கு ஒரு முறை பெண்களுக்கு வர வேண்டிய மாத விடா. வட சுடுற கடை அது என்ன மாதவிடா ஏய், அறிவு கட்ட பாடு. ஓ 1 நாள் 2 நாள் 5 நாள் அட 3 நாள் 5 நாள் 7 நாள் சொல்றாங்களா அது சரி விடு என் பொண்டாட்டி குளிக்கிற வேலை பழகுது. எங்க அம்மா நேரா வந்தாங்க. பையன் 7 நாளைக்கு ஒண்ணு சேர கூடாது. போச்சுடா மறுபடியும் சீக்கிரம் போச்சுடா 100 போன வண்டி 0ல வந்து அடிக்க போச்சு. வேலை செய்யலன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்றது? தலைமையில துணி போட்டு உக்காந்துக்கிறேன். கையில. என் பொண்டாட்டி என் மூஞ்ச பார்த்தாலே இல்லையோ. நேரா போய் 300 ரூபாய் ரெண்டு கையில கொடுக்குறேன். காலி கட்டின நேரமே சரியில்லை மருந்து வாங்கி குடிச்சு சாவுனாலா மாமா எனக்கு தான் அந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு. சந்தோஷத்தை நான் தெரிஞ்சு 300 ரூபாய் கையில கொடுக்குறேன். 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு 200 ரூபாய் யாருக்கிட்ட குடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. எந்த பொண்டாட்டி அவுத்தி மேல் சொல்லுவாடே சத்தியமா உன் பொண்டாட்டி ட்ரிபிள் பண்ணிட்டீடா கன்ஃபார்ம்டா சரி அவ சொன்ன பிரகாரம் போன 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். 200 ரூபாய் எதிரிட்டு முனிமா கிட்ட குடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு எதிர்த்து முடியுமாவா போக போறியா? விலாசம் சந்தோஷமா இருந்துட்டு வந்துங்க. வீட்டுக்கு வந்தோடனே என் பொண்டாட்டி கேட்டா மாமா நீ எங்க போயிருந்த மாமான்னு கேட்டா. ஏய் நீ சொன்ன பிரகாரம் 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டா 200 ரூபாய் எதிரிட்டு முனிமா கிட்ட குடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்தாங்க. அப்படி நீ சொன்ன உம்மால பலாரம் என்னடா புது பொண்டாட்டி ஆச்சா அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட வந்தாலும் 130 ரூபா தான் கொடுக்குறேன். கார வரமா? கை தட்டுறீங்களா கையை? ஏய், ஏய், ஏதோ ஒரு கவனத்தில் இருந்தேன். இதை சொல்லு பார்க்கறாங்க. சொல்லாத. ஏய், முனிமா வீட்டுக்காரர் என் பொண்டாட்டி கிட்ட வந்தா 130 ரூபா. 130 ரூபாய். நீ ஏன்டா முனிமா கிட்ட 200 ரூபா கொடுத்துட்டு வரணும் என் பொண்டாட்டிக்காரா? ஏண்டா? கரெக்டா இல்லையா? சூடு சொரணை ஈன மான ரோசா நல்ல லட்சம் ஒண்ணு. இது ஒரு கதவு